பெத்லகேம்ல அந்த மாட்டுத்தோ அதுதான் சென்டர் பிளேஸ். காரணம், அவர் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன். அப்ப அந்த நடுவுக்கு வரணுன்றதுனால தான் தேவன் அங்க சத்திரத்தில் இடம் இல்லாம கொண்டு வந்து கரெக்டா அவர்களை கொண்டு வந்து மாட்டு இங்க வந்து பிறக்கும்படி கர்த்தர் வைக்கிறார். அவங்க பிறந்த போது ஒரு காரியத்தை மரியாள் பண்றாங்க. அவங்க தெரிஞ்சு பாருங்களேன், அவங்க ரொம்ப அவன் வசனம் தெளிவா இருக்கு. முன்னணையில கிடத்தினது யார் கிடத்தினான்னா மரியாள் தான் கிடத்தினார். முன்னணியில இப்ப குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, அன்றைக்கு மேய்ப்பர்கள் கால்களை கட்டி அந்த ஆட்டு தொட்டியில கொண்டு வந்து ஆட்டுக்குட்டியை போடுவதை போல இப்ப இந்த குழந்தை பிறந்ததை துணிகளில் சுற்றி இப்ப இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கொண்டு வந்து முன்னணியிலே கிடத்தினார். மெய்ப்பொருளுக்கு அந்த அடையாளம் சொல்லப்பட்டப்ப முன்னணியிலே கிடத்தினது இதுவே உங்களுக்கு அடையாளம். ரெண்டு அடையாளத்தை நான் பார்க்கிறேன். மெய்ப்பொருளுக்கு ஒரு சிம்டம் எப்படி வருதுன்னா, இந்த முன்னணியில இருக்கிற ஒரு குழந்தை இருக்கு பாரு, அதுதான் அடையாளம் என்று சொல்லி மெய்ப்பொருளுக்கு ஒரு பக்கம் நமக்கு ஒரு அடையாளத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்கிறார். இதுதான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பதற்கு உலகத்திற்கு ஒரு அடையாளமாக